வணக்கம் மக்களே, இதுதான் மதுரை வேளாண் கல்லூரி. விவசாயத்தின் எதிர்காலம் இங்கே தான் தொடங்குது. நம்மளுக்கு விவசாய தகவல்கள் வேணும்னா இங்கே போய் நம்ம கேட்டு ஆலோசனை கேட்டுக்கிடலாம். ஆனால் நீங்கள் காலையில் ஒரு 10 மணி போல் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலுமே அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் டவுட்ஸ் என்னென்ன வேணுமோ, என்னென்ன உங்களுடைய சாயிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன போடணும், என்ன செய்யணும், இல்லை சாயில் டெஸ்ட் பண்ணணும், என்ன விதமான ஹெல்ப் வேணும்னாலும் அவங்க நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்கே நர்சரிஸ் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. நம்மளுக்கு தேவையான பிளான்ட்ஸு, மரங்கள், செடி கொடி, வீட்டுக்கு தேவையான ஆர்னமெண்ட் பிளான்ட், மெடிசினல் யூசஸ் பிளான்ட், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. போன்சாய் பிளான்ட் இது எல்லாமே இருக்குது. எல்லாமே விலை கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. கொய்யா மரம் இது மாதிரிலாம் 50 ரூபாய், மாமரம்லாம் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் 70 ரூபாய். நாங்கள் அந்த செடியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு மாடர்ன் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ தான் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். அதே மாதிரி அங்கே நல்ல ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், சாயில் டெஸ்ட், ட்ரோன் ஃபார்மிங் இது எல்லாமே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்க்கு டெக்னிக்கலாக சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே லைவ் ஃபார்ம் யூனிட் இருக்குது. நம்ம மாடு, கோழி, தேனீ வளர்ப்பு இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாம். ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் அவங்க நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த காலேஜை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல் அவ்வளவு பெரிய பரப்பளவில் இந்த காலேஜை வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தா பெரிய பில்டிங்கு, அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கோட்ரஸ்ஸு, அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற ஹெல்ப்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே கோட்ரஸ் மாதிரி ஒரு ஊரே இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பரப்பளவில் இந்த காலேஜ் இருக்குது. நிலங்கள், அப்புறம் வயல்வெளிகள்லாம் தண்ணி பாய்ச்சி விட்டுருக்காங்க. இனிமேல் அடுத்து ப்ராக்டிக்கல் செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்காக விட்டுருக்காங்க போல். பார்க்கவே நல்லா பசுமையாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது விவசாயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் தேவை அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேட்டாவே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு மாடர்ன் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி நீங்கள் விவசாயம் பண்ணலாம். ஏன்னா நம்மலாம் பண்ணக்கூடிய விவசாயம் அந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்போ கரிசல் மண்ணுக்குன்னா என்ன பயிரிடலாம், எப்படி அதுக்கு நம்ம எவ்வளோ ஈல்டு எடுக்கலாம் மாதத்துக்கு, அதே மாதிரி செம்மண்ணுனா என்ன பயிரிடலாம், நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வரும், அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறலாம். அதே மாதிரி மாடு வளர்க்குறோம்னா மாடுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கலாம், எவ்வளவு பால் நம்ம ஈல்டு எடுக்கலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் அவங்க சொல்கிறாங்க. எல்லாமே தனித்தனி செக்ஷனாக இருக்குது. நம்ம விவசாயத்தில் முன்னேறணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக அவங்க இருக்கிறாங்க. நம்ம போய் அவங்கள ஆலோசனை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் கிடைக்கும். இது எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு தேவையான நாலேஜ் எங்களுக்கு அங்கே கிடச்சிச்சு. அதை தெரிஞ்சுட்டு அப்படியே கேம்பஸை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தோம். நீங்களும் பாருங்கள். இல்லைன்னு யாராவது அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னாலும் நீங்கள் போய் விசிட் பண்ணி நீங்கள் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறலாம். அங்கே ஃபீல்டு ஒர்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. நாங்கள் போகும்போது கொடுத்துட்ருந்தாங்க. அவங்க அந்த வயல்வெளியில் இறங்கி அந்த ஸ்டூடெண்ட் ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தங்குற ஹாஸ்டல் வசதிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற தகவலுக்கு.